மாறிடுவோம். ஒரு நல்ல அம்மா எப்பொழுதும் ஏதாவது நான் கவலைப்பட்டு இருந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு ஏதாவது சொன்னால் கூட நல்லா ஒரு சந்தோஷமாக பைபிள் வார்த்தையை சொல்லி என்னை ஆதரப்படுத்துவாங்க. எந்த காரியத்திலும் பொறுமை ரொம்ப முக்கியம். ஜெபத்திலே இருக்கணும். எல்லா காரியத்தையும் முதல்ல ஆண்டவரத்தில் சொல்லி நீ ஜெபம் பண்ணும்போது அது எல்லாமே மாறும் அப்படின்னு எல்லா காரியத்தையும் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவர் பொறுமையாக இரு அப்படின்னு எப்பவுமே எனக்கு சொல்லுவாங்க. அதே போல் டிவியில் ஏதாவது ஒரு புது பாட்டு வந்துட்டுனா இந்த பாட்டு உனக்கு தெரியுமா, இது எப்படியாவது துரைட்ட நான் எழுதி வாங்கிடணும், அந்த பாட்டை எப்படியாவது கற்றுக்கொள்ளணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால பாட்டில் அதே போல் சர்ச்சில் கூட நான் வந்து இந்த எப்போதும் ஆராதனையில் இந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனையில் பாட்டு பாடணும். நான் கூட சொல்லுவேன், ஏமா உங்கள் குரல் கொஞ்சம் வந்து இதாகிட்டு ஃப்ளாட் ஆகிடுமா, நீங்கள் எப்படி பாடுவீங்க நடுங்குதே அப்படின்னு. அதெல்லாம் நான் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி நான் பாடுவேன். அப்படியே வைராக்கியமாக இருப்பாங்க. அவங்க தாய்மார்கள்லாம் ரொம்ப ஆண்டி வந்து இந்த வருஷம் ஒரு வருஷமும் பாடுவாங்களே, இந்த வருஷம் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கையை பிடிச்சி ஆண்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க தாய்மார்களில் எவ்வளவு ஒரு எந்த நேரம் எவ்வளோ நேரம்னாலும் அந்த தாய்மார் பட்சத்தில் இருந்து எத்தனை மணி ஆனாலும் இருந்துட்டு தான் வருவாங்க. எப்பொழுதும் எங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபை. எந்த காரியத்துலையும் ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆன்லைன்லேயும் அவங்க அவங்க தாய்மார் செக்ரட்டரி க்ளோரி டீச்சரோட எப்பவும் ஜெபத்தில் தான் இருப்பாங்க. என் காதில் வந்து இந்த டீச்சர் பாரு உன் பிள்ளைகள் காதில் ஜெபம் பண்ணுறாங்க பாரு, என் காதில் வந்து போன வைப்பாங்க. அது ரொம்ப ஒரு எப்போதுமே ஒரு அந்த ஜெபத்தில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. அதே போல் பாட்டில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பாட்டு தாழ்ந்த ஆண்டவருக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எப்போதும் எங்களுக்கு சொல்லுவாங்க. அங்கேயும் பாடையில் நல்லா நீ தைரியமாக பாடு, ஆண்டவருக்காக பாடு நம்ம அப்படின்னு எப்போதும் எங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதான் அம்மாவுடைய இழப்பு எப்போதுமே இது பண்ண முடியாது. அந்த கடைசி 90 வயசுல வரையும் கூட அவங்க வந்து ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. நான் கூட சொல்லுவோம், அம்மா ஏமா டீச்சர் போறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு நான் பார்க்குறேன், நீ வாங்க நான் போய் செய்கிறேன் அப்படின்னு நான் போகும்போது அப்படி சொன்னா